பாருங்கள், இப்போ நான் இந்த தேங்காய் கசகசாவை தனியாக சின்ன ஜாரில் அரைக்க போகிறேன். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒரு பெரிய ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் சாப் பண்ணிவிட்டேன். அதுலேயே நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுடலாம். போட்டு ஒரு திருவி எடுத்துடலாம். தேவையான மிளகாத்தூள் போட்டுடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சிட்டேங்க. இப்போ தாளிச்சிடலாங்களா? நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு, கடுகெல்லாம் போட மாட்டாங்க ஆக்சுவலாக. நான் கொஞ்சமாக ஒரு 4 கடுகு மட்டும் போட போகிறேன். பாருங்கள், சும்மா ஒரு கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டுடுறேன் தாளிப்புக்கு. கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாங்க. பாருங்கள், கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், தேங்காய், சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் இதிலே போட்டு எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம இதை ஊற்றிட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் மீன் போட்டு இறக்கிடலாம். தேவையான உப்பு போட்டுடலாங்க. அப்புறம் பாத்திரம் கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது கொதி வரணும். ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சி போட்டிருக்கிறதால நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நல்லா கொஞ்சம் திக்காகவும் தண்ணியாகவும் செமி சாலிடாக இருக்குது. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம நண்டு குழம்பும் இதே மாதிரி தாங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இதில் நம்ம வாழை மீனும் பச்சை நெத்திலையும் போடுறோம், அதில் நண்டு போடுவோம். ஆனால் இதே ப்ராசஸ் தான் நண்டு தித்திப்புக்கும் இப்படியே தான் பண்ணணும். அது ஒரு நாள் வீடியோ போடுறேங்க. நண்டு தித்திப்பு நல்லாயிருக்கும், நண்டு தித்திப்பும் நல்லாயிருக்கும், இது வாழை மீன் தித்திப்பும் நல்லாயிருக்கும். நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு ஃபுல்லாக. பாருங்கள், சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை நெத்திலையும் இந்த வாழை மீனும் போட்டுடலாம் ஒன் பை ஒன்னாக. இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் மீன். பாருங்கள், சூப்பராக மீன் போட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க வாழை மீனும் நம்ம பச்சை நெத்திலி குழம்பு தித்திப்புங்க. இது ஆக்சுவலாக குழம்பு மீன்ஸ் ரசம்லாம் அரைச்சி ஊற்றி செய்யறதுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.